ஹாய் வாங்க. பொங்கல் வந்துச்சு பாருங்க. நான் கால் வலி வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ போட்டிருந்தேன், எல்லாம் பார்த்துருப்பீங்க. சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ நான் வந்து இந்த மிஷின் வந்து என்னுடைய நிச்சயதார்த்தத்துக்கே நான் தைச்சிட்டேன் ப்ளவுஸு. என்னுடைய மேரேஜுக்கும் நானே தான் தைச்சிட்டேன் ப்ளவுஸு. அது அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ப்ளவுஸ் கூட நான் வெளியே கொடுத்ததே இல்லை. கால் வலி வந்து 7-8 மாதமாக மிஷினே தொடவே இல்லை, மூடி வச்சிட்டோம். கால் வலினாலும் டாக்டரை மிஷினில் உட்காந்து பெடல் பண்ணக்கூடாதுட்டாங்க. நான் பெடலில் தான் தைச்சிட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு 4 ஜாக்கெட் தைப்பேன். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாலாம் இந்த ஏரியாவில் டைலர் அம்மானா கொண்டாந்து விட்டுருவாங்க வீட்டில். அந்த அளவுக்கு ஃபேமஸாக தைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பையனுக்கு மேரேஜ் பண்ணி பேத்தி பிறந்தா 10 வருஷத்தில் டைலரிங் பண்ணுறதை விட்டுட்டு அவங்க பார்த்துக்கணும் வேண்டான்னு சொல்லிட்டான் பையன். எங்கள் வரைக்கும் தைச்சிக்குவோம். எனக்கு எங்கள் மருமகளுக்கெல்லாம் தைச்சிக்குவோம். பேத்திங்களுக்கெல்லாம் கவுனு அந்த மாதிரியெல்லாம் தைச்சி கொடுப்பேன். இப்போ ஒரு வருஷம் 8-10 மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. போன ஏப்ரல்லையோ எப்போயோ உட்காந்துது. அதுக்கப்புறம் மிஸ்ஸு நல்லா 3-4 நாளாக மனசே சரி. ஒரு ப்ளவுஸு தைச்சேன் தீபாவளிக்கு வெளியே கொடுத்து 220 ரூபா கொடுத்து. எனக்கு பிடிக்கவே இல்லை ப்ளவுஸு இன்னைக்கு வரைக்கும். அதான் சொல்கிறேங்களே, என் நிச்சயதார்த்த ப்ளவுஸ்லேருந்து பாவாடை தாவணி காலத்துலேருந்து நிச்சயத்துக்கு மேரேஜுக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு வரைக்கும் நானே தான் தைச்சிக்குவேன். எனக்கு ப்ளவுஸு இது வரைக்கும் வெளியில் கொடுத்தல ஒரே ஒரு ப்ளவுஸு தீபாவளிக்கு கொடுத்து தைச்சேன். எனக்கு பிடிக்கவே இல்லை பாருங்கள். இப்போது பொங்கல் சேரீ பையன் எடுத்து கொடுத்துருக்கான். பால்ஸ் நைட்டு வச்சு இந்த மிஷின் வாங்கிட்டு வந்து உடனே செட் பண்ணி உடனே தைச்சிட்டு இருக்கிறேன். ஏன்னா பெடல் மதிக்கூடாதுன்ற டாக்டரு. அதனால் வீட்டில் மிஷின்லேயே உட்காரக்கூடாதுட்டாங்க. எனக்கு தைக்க பிடிக்கல. தீபாவளியை விட பொங்கல் விசேஷம். வில்லேஜ் ஊருக்கு போயிடுவோம். ஊரில் ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் 3 நாள் தொடர்ந்து விசேஷம். ரொம்ப நல்லா இருக்கு. அக்கா பசங்க பொண்ணு எல்லாம் நிறைய வருவாங்க. எல்லாம் ஜாலியாக இருக்கும். வீடியோ எடுத்து போடுறவங்க எப்படி ஜாலியாக பாருங்கள். போயிட்டு வந்து பாருங்கள். நேற்று பால்ஸ் வச்சு தைச்சிட்டேன். வீட்லேயே பால்ஸ் நிறையா இருக்குது, ஏன் வேஸ்ட் பண்ணுவானேன்னு நேற்று பால்ஸ் வச்சு தைச்சேன். சாரி ஓரடித்தேன். இந்த பால்ஸு ஓரடிக்க 50 ரூபா மிச்சங்களா. இப்போ இந்த சாரியிலேருந்து லைனிங் ப்ளவுஸ் வச்சு நைட்டு வெட்டி இதாங்க பொங்கல் சாரி பார்த்துக்கோங்க. 1490 ரூபா. 10 ரூபா கம்மியாக 500 ரூபா. சரவணாவில் எடுத்துகிட்டு வந்து சரவணா போனோம். எடுத்துகிட்டு வந்து இதை தைச்சாச்சு. ஓரடிச்சு பால்ஸ் வச்சுட்டேன். ஏன்னா நேற்று ஒரு 7-8 மாதமாக மிஷினில் உட்காரல, பெடல் மிஷினு. அதனால் நேற்று அது மட்டும் தைச்சேன். இது வெட்டி பெடல் கொஞ்சம் இந்த டைட்டாக இருக்குது. வேறு வார் போட்ட மாதிரி இந்த வாரெல்லாம் அருந்துருச்சு. ஒரே ஒரு ரவுண்டு தான் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. நாங்களே செட் பண்ணதுனால டைட்டாக இருக்குது. அப்புறம் நானே சொந்தமாக யோசித்து இந்த நாடா போட்டு ரெடி பண்ணி வச்சு கொஞ்சம் தைச்சிருக்கேன். நல்ல ப்ளவுஸ் எல்லாம் நல்லா தைப்பேன். எல்லாமே தைப்பேன் பாருங்கள். எங்கள் சாருக்கு ஷர்ட்டு, குழந்தைங்க எங்கள் பையனுக்கெல்லாம் 6th வரைக்கும் நான் தான் ஷர்ட்டு ட்ராயர் தைச்சி கொடுப்பேன், யூனிஃபார்மு. 6th அப்புறம் பெரிய பசங்களாகிட்டான்ட்டு அந்த மாடல் எல்லாம் வேணான்ட்டு அவங்களே கடையில் கொடுத்துச்சோம். இப்போ அந்த சாரீ ப்ளவுஸ் தைச்சிட்டு இருக்கிறேன். இப்போது ஒன்றும் சேரீ எங்கே பாருங்கள். இது ஒரு சேரீ சும்மா காரில் எல்லாம் போனால் பஸ்ஸில் போனால் அப்படி கட்டிக்க நல்லா வெயிட்லெஸ் சேரீ ஒன்று. இதுக்கு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கு. அதிலே ப்ளவுஸ் எனக்கு பிடிக்கல. ஊருக்கு போகிறோம் இல்லைங்களா, 3-4 சேரீ வேணும். இந்த பொங்கல் எங்களுக்கு 3 சேரீ கிடைக்குது. வீட்டில் இந்த பொங்கல் வச்சு சாமிந்தோம். இது எங்கள் அக்கா பொண்ணு எடுத்து கொடுத்தா பொங்கலுக்கு. பெரியவ டீச்சராக இருக்கா. எடுத்து கொடுத்தாங்க. அந்த கடையில் காமிக்கிறாங்க பாருங்க. நல்லா இருக்கு. இப்படி 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 பண்ணி அப்படி காமிச்சாங்க பாருங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. செம சூப்பராக இருக்குது. இப்போ இது மாதிரி காமிக்கிறாங்க. இந்த புடவை 1000 சில்லற ரூபாய் என்னமோ சேலத்தில் எடுத்து கொடுத்தாங்க. இது ஒரு சேரீ தைக்கணும். இது ரொம்ப முக்கியமான சேரீ. உறவுகள் தான் ரொம்ப தேவை. எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் நம்ம உறவுகள் தேவை. எங்கள் சித்தப்பா அண்ணா வந்து பருகூர் தொகுதியில் எம்எல்ஏவாக இருக்கார். கிருஷ்ணகிரி மாவட்ட இதில் இருக்கார். நல்ல போஸ்டிங்கில் அவங்க ஜூஸ் ஃபேக்ட்ரி எல்லாம் வச்சுருக்காங்க. அவங்க பொண்ணு கல்யாணம்னு அவங்க பிறந்து வளர்ந்தது அந்த வில்லேஜ் ஊர் தான். அவங்க எல்லாருக்குமே காஞ்சிபுரத்தில் ஆர்டர் பண்ணி சொந்தக்காரர் எவ்வளோ பேரும் அவ்வளோ பேருக்கும். அப்புறம் எங்கள் ஊரை சுற்றி ஒரு 3 ஊர் இருக்குது. அந்த கூச்சூர் சுற்றி, ஆம்பள்ளி சுற்றி எல்லாருக்குமே பத்திரிகையோடு இந்த புடவை 1000கணக்கான புடவை வச்சு கொடுத்துருக்காங்க. இதுவும் இப்படி தான் பிடிச்சிக்காங்க பாருங்க. இந்த மாதிரி இதை கட்டாயம் தைச்சி கட்டணும். அண்ணன் வீடு கொடுத்தாங்க. கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. இந்த புடவை அவங்க கொடுத்தாங்க பத்திரிக்கையோட. ஒரு பேண்ட் ஷர்ட்டு, ஒரு புடவை.
இதுலேயே ப்ளவுஸ் இருக்குது. லைனிங் எல்லாம் போய் நேற்று எங்கள் மருமகள் போய் எடுத்துகிட்டு வந்தது முந்தா நேற்று. இப்போ இதெல்லாம் தைக்கணும். இதெல்லாம் தைக்கலான்னு உட்காந்துருக்கேன். இந்த கை இந்த ப்ளவுஸுக்கு இப்போ தைக்க போகிறேன். இந்த பவர் மிஷினை செட் பண்ணியாச்சு. உடனே வாங்கிட்டு வந்து ஒரு சுவிட்ச் பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்து 2000 ரூபாய், 1300 ரூபா இந்த பவர் மிஷினு. ஒரு சுவிட்ச் பாக்ஸ் செட்டாக அவ்வளோ பழசு இருந்து ஒன்று, அது ஒரு 700 ரூபா. 2000 ரூபா கொண்டு வந்து நாங்களே செட் பண்ணிட்டோம். வாங்க, பொங்கல் வந்துருச்சு. நல்லபடியாக கால் வெளி இல்லாத தைச்சிட்டு இருந்துச்சுக்கணும். இதுதான் எல்லாம் எங்கள் பொங்கல் சாரி. இது வந்து ஊரில் பொங்கல் வைக்கிற அன்னைக்கு, இது வந்து எங்கள் வீட்டு பொங்கல் வைக்கிற அன்னைக்கு. இல்லைன்னா இது வந்து எங்கள் வீட்டு பொங்கல் ஊரில் தான் கட்டணும் பொங்கல். அவங்க அண்ணாவங்கெல்லாம் வருவாங்க. எழுதுக்கட்ட அன்னைக்கு அவங்க தான் தர்மகர்த்தா கோயிலில் வருவாங்க. அன்னைக்கு இந்த சாரி கட்டணும். இந்த சாரி வந்து இங்கே பொங்கல் வைக்கிற அன்னைக்கு கட்டிக்கணும். இது வந்து ஊரில் பொங்கல் வைக்கிற அன்னைக்கு அந்த பச்சை கலர் சாரி கட்டணும். இன்னும் 2 சாரி ஊரில் கட்டாமல் எடுத்துகிட்டு போய் வச்சுருக்கேன், காட்டன் சாரி. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று கட்டிக்கலாம். வாங்க, இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பிடிச்சிருந்தா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. மக தைக்கலாம்.